நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி ஆகிய 2 தினங்களுக்குரிய நடப்பு செய்திகளையும் ஒரே வீடியோல நம்ம மொத்தமா கொடுக்க போறோம். சரியா? ஏன்னா நேற்றைய தினத்துல இஸ்ரோவோட சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் தேர்வுகள்ல சாலிடா 1 முதல் 2 கேள்வி, குறைந்தபட்சம் 2 கேள்வி அல்லது ஒரு கேள்வியாச்சும் கண்டிப்பா ஒவ்வொரு தேர்வுகளையும் கேட்கிற மாதிரி ஒரு சிறப்பு வீடியோவை போட்டதும் மறக்காம போய் பார்க்காதவங்க போய் பாத்துருங்க. சரியா? ஒரு கேள்வியில லைஃபே மாறும். நம்ம ஒரு கேள்வியில 2 கேள்வி வரைக்கும். அதுக்கு நல்ல உதாரணம் நடந்து முடிஞ்ச குரூப் 4ல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் மைத்ரி மற்றும் இஸ்ரோட 100வது ராக்கெட். சரியா? அது என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே நேற்றைய தினத்திற்கான அந்த வீடியோல இருக்கு. வரும் தேர்வுகளையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்வுல இருந்தும் கண்டிப்பா நேற்று நம்ம போட்ட அந்த இஸ்ரோவின் சாதனைகள் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கிற மொத்த வீடியோ பாருங்க. நிறைய கேள்விகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு இல்ல எப்ப நாடும். சரியா? ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போறது ஆகஸ்ட் 20, 21 2 நாட்களுக்குள்ள முக்கியமான நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழக செய்திகள். தமிழக செய்தியில ஒரு முக்கியமான ஒரு நிறுவனத்தை பத்தி பார்க்க போறோம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம். சரியா? இது ஏன் இன்றைய தினத்துல செய்தித்தாள இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க பேப்பர் படிச்சிருந்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மத்திய செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் துணைத் தலைவராக இருக்கிற டாக்டர் சுதா சேஷன் அவர்கள், சரிங்களா, அவங்க ஒரு போட்டோல பெருசா வந்திருந்தாங்க. ஏன் வந்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனத்துல ஒரு வாரத்திற்கான இலவச இலக்கண பயிற்சி இலவசமாக வழங்கப்பட உள்ளது அப்படி சொல்லி அறிவிச்சிருக்காங்க. பெருசா போட்டோ போட்டு நோட்ஸ் நியூஸ் எல்லாம் பெருசா வந்ததுனால இதுல இருந்து நம்ம ஒரு தொகுதியை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சிறப்பு செய்தியா ஃபர்ஸ்டே போட்டுருக்கும் பாருங்க. இந்த செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தற்போது அமைந்துள்ள இடம் சென்னை தான். சென்னையில எங்கன்னு பாத்தீங்கன்னா சோளிங்கர் பக்கத்துல இருக்கிற பெரும்பாக்கம். சரியா? ஓகே. இந்த நிறுவனத்தின் தலைவராக எப்பவுமே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். தமிழ்நாட்டின் முதல்வர் யாரோ அவங்க தான் இந்த நிறுவனத்தின் தலைவராக இருப்பாங்க. அந்த வகையில தற்போது தமிழ்நாட்டில் சரியா 16வது சட்டப்பேரவையின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தற்போது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் தலைவரா இருக்கிறாங்க. சரியா? ஆனா இந்த நிறுவனத்தின் மொத்த வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யறது இந்த களப்பணி ஆற்றுவர், ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிற இந்த களப்பணி ஆற்றுவர் யார் மாதிரினா துணைத் தலைவர் தான். தற்போது இந்த அமைப்பின் துணைத் தலைவராக இருப்பவர் மருத்துவர் டாக்டர் சுதா சேஷன் அவர்கள். மறந்துடாதீங்க. சரியா? ஓகே. இங்க பாருங்க. இப்ப என்னோட பின்னணி பாருங்க. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக இந்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ஒரு ஆய்வு நிறுவனமாகும். அதாவது உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் நினைக்கிறோமா, அக்டோபர் 12ஆம் தேதி 2004 என்ன தினம்? அக்டோபர் 12ஆம் தேதி இந்தியாவிலே முதல் முறையாக சரியா தமிழ் மொழிக்கு தான் மத்திய அரசினால செம்மொழி அந்தஸ்து, சரியா, கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. அந்த டேட் தான் அக்டோபர் 12. அக்டோபர் 12 என்ன தினம் நமக்கு? அப்போ தமிழ் செம்மொழி தினம். ஓகேவா? அதே சமயத்துல ஜூன் 3ஆம் தேதி யாருக்கு பிறந்த நாள்? முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவருடைய பிறந்த நாள் ஜூன் 3ஆம் தேதி. அன்றைய தினம் தமிழ் செம்மொழி விழாவாக கொண்டாடப்படும், சரி, ஃபெஸ்டிவலா கொண்டாடப்படும் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு முறைப்படி அறிவிச்சிருக்காங்க. சரியா? இந்த 2 டேட்டை மறந்துடக்கூடாதுமா. எனக்கு தெரிஞ்ச அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. ஆல்ரெடி இதை கேட்டாச்சு, இதுவும் இனிமே கேட்பாங்க. சரியா? அப்போ அக்டோபர் 12 தமிழ் செம்மொழி தினம், ஜூன் 3ஆம் தேதி தமிழ் செம்மொழி விழா கொண்டாடப்படும் நாள். ரெண்டுமே மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகே. இப்படி 2004ஆம் ஆண்டு முதல் முறையாக தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட பிறகு அந்த மொழிக்கான எந்த லாங்குவேஜ் வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுக்குறாங்களோ அந்த மொழிக்கான ஒரு ஆய்வு நிறுவனத்தை மத்திய அரசின் சார்பில் அமைக்கப்படும். சரியா? அப்படி ஃபர்ஸ்ட் எங்க அமைச்சாங்க அப்படிங்கறத பாருங்க. இந்திய அரசால் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட பிறகு, அதாவது அக்டோபர் 12, 2004 ஓகேவா, அறிவிக்கப்பட்ட பிறகு 2006 மார்ச் முதல் ஓகேவா மே 18, 2008 வரை கர்நாடகா மாநிலம் மைசூரில், சரியா, மைசூரில் உள்ள இந்திய மொழிகளின் நடுவண் மையத்தில் மத்திய நிறுவனத்தில் செம்மொழி தமிழ் உயராய்வு மையம் அதாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் கிளாசிக்கல் தமிழ் ஓகேவா என்ற பெயரில் செயல்பட்டு வந்தது. அதன் பிறகு சரியா மே 18, 2008 வரைக்கும் செயல்பட்டது. அதன் பிறகு மே 19, 2008 முதல் ஓகேவா இந்த செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் எங்கு செயல்பட்டு வருகிறது? சென்னையின் பெரும்பாக்கத்தில் செயல்பட்டு வருகிறது. அதுதான் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். அப்ப நம்ம இதுல என்ன பார்த்திருக்கோம்? தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது அக்டோபர் 12, 2004. சரியா? அதுக்கு முக்கியமான காரணகர்த்தாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவருடைய பிறந்த நாள் ஜூன் 3ஆம் தேதி தமிழ் செம்மொழி விழாவாக கொண்டாடப்படும் அக்டோபர் 12 தமிழ் செம்மொழி தினம். சரியா? திருப்பி ஏன் சொல்றேன்னா அது அந்த அளவுக்கு முக்கியம். நிறைய தேர்வுல கேட்டுக்கிறாங்க, கவனமா இருங்க. சரியா? ஓகே. அதன் பிறகு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட பிறகு அதற்கான ஆய்வு மையம், ஆராய்ச்சி மையம் முதலில் செயல்பட்ட இடம் 2006 முதல் மே 18, 2008 வரைக்கும் மைசூர்ல. மே 19, 2008 முதல் எங்கு செயல்பட்டு வருகிறது? சென்னை பெரும்பாக்கத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்திற்கு எப்பவுமே தலைவராக இருப்பவர் அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாரோ அவங்க தான் தலைவராக இருப்பாங்க.
தற்போதைய தலைவர் முதலமைச்சர் அப்படிங்கிற பேர்ல மு.க. ஸ்டாலின் அவர்களும், துணைத் தலைவராக இருப்பவர் டாக்டர் சுதா சேஷன் அவர்களும் மறக்க கூடாது. ஓகேவா? அடுத்து பயன் போலாமா? வெறுமனே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பத்தாதுமா, சரியா? எது நிறைய தேவையோ, எந்த நோட்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்கறாங்களோ அதை தான் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கும். வீடியோ ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு 3-4 மாசம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேர்வுகள் அட்டன் பண்ணி பாருங்க. ஆணித்தரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்பிடன்ட் கண்டிப்பா உங்களுக்கு வரும். போட்டி தேர்வுகளை ஜெயிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. சரியா? மாநாடுகளை பாருங்க. SCO மாநாடு, சரியா? இம்பார்ட்டன்ட் சமிட்ஸ் பாக்குறோம். அந்த மாநாடுகள் வந்து அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. சரியா? இந்த மாநாடு எங்க நடைபெறுகிறது, மாநாடு தலைமையிடம் எங்க, இந்த அமைப்புல இந்தியா உறுப்பினரா இருக்காங்களா இல்லையா, ஓகேவா, எத்தனை உறுப்பினர் இருக்கிறாங்க, அந்த மாநாடு இந்தியாவில் எப்பாச்சும் நடந்திருக்கா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அது தொடர்பாக முக்கியமான ஒரு மாநாடு கரெக்டா அடுத்த குரூப் 2 எக்ஸாமுக்கு முன்னாடி கரெக்டா ஒரு நடக்கிற முக்கியமான மாநாடு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. SCO மாநாடு. SCO அப்படின்னா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். இதுதான் SCOட விரிவாக்கம். சரியா? ஞாபகம், ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புன்னு சொல்லுவாங்க. 2025ஆம் ஆண்டிற்கான மாநாடு. அது எத்தனையாவது மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25வது மாநாடு. சரியா? இந்த 25வது SCO ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடானது எந்த நாட்டில் நடைபெற உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா. சீனாவின் எந்த நகரில் நடைபெற உள்ளதுன்னு பார்த்துக்கோங்க, தியான்சின். சரியா? என்ன பேருமா? தியான்ஜின். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 31, அதாவது இந்த மாசம் கடைசியில இருந்து செப்டம்பர் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் தான் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. நடைபெற உள்ள இடத்தை மறந்துடாதீங்க, தியான்சின். ஆப்ஷன்ல கொடுத்துருவாங்க. நம்ம சைனா மட்டும் தான் ஞாபகம் வரும். SCO மாநாடு எங்க நடைபெறுது அப்படின்னா சைனா. அங்க பார்த்தா ஆப்ஷன் ஏல பீஜிங் இருக்கும், ஷாங்காய் இருக்கும், என்னெல்லாம இருக்கும். மறந்துடாதீங்க. எந்த இடம்? தியான்சின். இந்த தியான்சினையும் பார்க்கும்போது சீனாவோட வேற ஒரு முக்கியமான ஒரு அம்சம் ஞாபகம் இருக்குதா? கடந்த வீடியோல இஸ்ரோவோட சாதனைகள் பார்க்கும்போது வேற ஒரு செய்தியும் நம்ம கூடுதலா பார்த்திருந்தோம். உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து ஃபுல்லா பாருங்க. ஏன்னா அந்த வீடியோல எவ்வளவு விஷயங்களை ஒரே இடத்துல சேர்த்திருக்கிறோம். அடுத்த எக்ஸாமுக்கு சாலிடா ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி அவ்வளவு எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டுக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். சரியா? பாத்துக்கோங்க. இந்த பேரை பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குதா? தியாங்காங். என்ன பேரு? தியாங்காங். அப்படின்னா சீனா உருவாக்கியுள்ள விண்வெளி நிலையத்திற்கு, விண்வெளி மையத்திற்கு வைக்கப்பட்ட பேர் தான் தியாங்காங். ஓகேவா? அதே மாதிரி இந்தியா உருவாக்க உள்ள அந்த விண்வெளி நிலையத்துக்கு என்ன பேருமா? பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அல்லது இந்திய விண்வெளி நிலையம். எந்த ஆண்டுக்குள்ள முடிக்க போறாங்க பணிகளை? 2035ஆம் ஆண்டுக்குள்ள. இதற்கான அந்த சோதனை முன்னோட்ட திட்டத்துக்கு என்ன பேர் வச்சாங்க? ஸ்பேடெக்ஸ் திட்டம். சரியா? இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டம் எந்த ராக்கெட் எதன் மூலம் அனுப்பப்பட்டது? PSLV C-60. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. எந்த ஒரு செய்தி மறுபடியும் செய்தித்தாள வந்துகிட்டே இருக்குதோ, சரியா, அதை நல்லா நோட் பண்ணி பாருங்க. அடுத்த எக்ஸாம்ல கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இஸ்ரோட சமீபத்திய சாதனைகள் இருந்து கண்டிப்பா எப்பவுமே கேள்வி கேட்பாங்க. இதையும் மறந்துடாதீங்க. சரியாமா? சரி, அடுத்து பாருங்க. ஓகே, பாருங்க. தொடர்ந்து SCO தியான்ஜின் உச்சி மாநாடு 2025 என்பது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25வது அரச தலைவர்கள் மன்ற கூட்டமாகும். சரியா? இந்த SCO பின்னணி என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டது ஜூன் 15, 2001ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சரியா? இந்த அமைப்பு உருவாக்கும் போது இந்தியா இந்த அமைப்புல உறுப்பினர் கிடையாது. சரியா? பாத்துக்கோங்க. இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா ரஷ்யா, சைனாவும் உறுப்பினரா இருப்பாங்க. சரி, ரஷ்யாவும் சைனா உறுப்பினர் இருப்பாங்க. இது தவிர இந்த தான் முடிகிற மாதிரி இந்த கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அந்த தான் இந்த தான் ஒரு 4-5 தான் இருக்கும். இது கூட இந்தியாவும் பாகிஸ்தானும் உறுப்பினரா இருப்பாங்க. பாத்துக்கோங்க. இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைமையிடம் தற்போது இருக்கிற இடம் பேரு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு. ஷாங்காய்ல தலைமையிடம் கிடையாது. எங்க இருக்குது? பீஜிங். சீன தலைநகரம் பெய்ஜிங்ல அமைந்துள்ளது, மறந்துடக்கூடாது. சரிங்களா? இது இதனுடைய தலைமையிடம் அல்லது தலைமைச் செயலகம், செக்ரட்டரியேட் சொல்லலாம். சரியா? அதே சமயத்துல இந்த SCO அமைப்பின் மண்டல பயங்கரவாத நிர்வாக குழுவின் அந்த தலைமையிடம் அமைந்துள்ள இடம் தாஸ்கண்ட். இந்த தாஸ்கண்ட் என்பது எந்த நாட்டின் தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான். சரியா? இது வந்து உஸ்பெகிஸ்தான். அதே மாதிரி இப்போ சீனாவில் நடைபெற உள்ளது 25ஆம் மாநாடு. 24வது மாநாடு நடைபெற்ற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அஸ்தானா. என்ன பேருமா? அஸ்தானான்னு சொல்லுவாங்க. அஸ்தானா என்பது எந்த நாட்டின் தலைநகரம்? கஜகஸ்தான், கசக். இந்த கஜகஸ்தான் நாட்டின் தலைநகரம். போன வருஷம் இந்த மாநாடு நடைபெற்றது. 24ஆம் ஆண்டிற்கான மாநாடு 24வது மாநாடு. சரியா? இந்த மாநாட்டுல தான் 10வது உறுப்பினராக ஒரு நாட்டை சேர்த்தாங்க. அந்த நாட்டின் பெயர் பெலாரஸ். அது பின்னாடி அடுத்த பக்கத்துல வருது, கவனமா இருங்க. சரியாமா? அடுத்து போலாமா? ஓகே, அதாங்க சொல்லியிருக்கிறோம். இந்த SCO அமைப்பில் இருக்க மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 10, இந்தியா உள்பட. சரியா? இந்த அமைப்புல
இந்தியாவும் பாகிஸ்தானும் சரியா, இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த எஸ்சிஓ அமைப்பில் முழு நேர உறுப்பினர்களாக இணைந்த வருஷம் பார்த்துக்கோங்க 2017ஆம் ஆண்டு. சரியா, இந்தியாவை இந்த அமைப்புல உருவாக்க காரணமா இருந்தது முன்மொழிந்தது ரஷ்யா. பாகிஸ்தானை யார் முன்மொழிஞ்சிருப்பாங்க? சைனா. ஓகேவா? இப்ப சைனாவோட சப்போர்ட்ல பாகிஸ்தானும் ரஷ்யாவோட சப்போர்ட்ல இந்தியாவும் 2017ஆம் ஆண்டு ஃபுல் டைம் மெம்பரா எஸ்சிஓ அமைப்புல சேர்ந்திருக்கிறாங்க. அதனோட சேர்த்து தற்போது சரியா மொத்தத்துல 10 நாடுகள் உறுப்பினரா இதுல இருக்கிறாங்க. அதுல 10வது நாடாக கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு 24வது எஸ்சிஓ மாநாடு எங்க நடைபெற்றது சொல்லி பார்த்தோம், கஜகஸ்தான் நாட்டின் அஸ்தானா நகரில். அந்த மாநாட்டின் போதுதான் அதனுடைய 10வது உறுப்பினராக யார் சேர்த்தாங்க? பெலாரஸ். இந்த பெலாரஸ் நாட்டை சேர்த்ததும் ரஷ்யா தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த நேட்டோ அமைப்புல சேர்வது தொடர்பான ஒரு பிரச்சனைல மிகப்பெரிய ஒரு போர் இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு வகையில பிரச்சனை போயிட்டு இருக்குது. அந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைல ரஷ்யாவுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ண ஒரே ஒரு நாடு இந்த பெலாரஸ். இந்தியா கூட நடுநிலை தான் வகிச்சாங்க, நேரடியாக சப்போர்ட் பண்ண ஒரே நாடு பெலாரஸ். அந்த பெலாரஸ் தான் இந்த அமைப்புல 10வது உறுப்பினராக சேர்த்துக்கிறாங்க. அப்ப எஸ்ஓ அமைப்பு உருவாக்கப்பட்ட 2001, இந்தியா இணைந்தது 2017, பாகிஸ்தானும் அதே வருஷம் இணைஞ்சாங்க. 25ஆம் ஆண்டிற்கான எஸ்ஓ மாநாடு நடைபெறவுள்ள இடம் தியான்சின். இந்த அமைப்பில் மொத்தம் இருக்கிற உறுப்பினர் எண்ணிக்கை 10. அதுல 10வது நாடாக இணைந்த நாடு எதுமா? பெலாரஸ். மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? அடுத்து முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி பாருங்கம்மா. பொருளாதார செய்திகளை நபார்டு வங்கி, என்னோட நபார்டு வங்கி சொல்லி எக்கனாமிக்ஸ் கிளாஸ் போனவே நினைக்க வேண்டாம். இந்த நபார்டு வங்கி தொடர்பான செய்தி இன்னைக்கு சூப்பரா வந்தது. அதுக்கு என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழ்நாட்டின் அந்த மாநில நிதியமைச்சராக இருப்பவர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள். சரியா, அந்த தங்கம் தென்னரசு அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது மத்திய நிதியமைச்சராக இருக்கிற யாருமா? நிர்மலா சீதாராமன் அவங்கள மீட் பண்ணிட்டு நபார்டு வங்கி எங்களுக்கு தர வேண்டிய அந்த நிதி உதவியை கரெக்டா கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வந்தாங்க. அதான் பெருசா போட்டோ எல்லாம் போட்டு எவ்வளவு அமௌண்ட் எது இதில் நிறைய போட்டிருந்தாங்க. அப்படி செய்தியில வந்ததுனால அந்த வங்கியை பத்தி லைட்டா எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. சரியா, நபார்டு. நபார்டுனா NABARD. சரியா, நபார்டு வங்கி. நபார்டோட ஃபுல் ஃபார்ம் என்னமா? நேஷனல் பேங்க் ஃபார், நிறைய பேர் NA அப்படின்னு ஃபர்ஸ்ட் N ஃபார் நேஷனல், அப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு A, அப்புறம் பேங்க், அப்புறம் இங்க இருக்க A எதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பாங்க. சரியா, NA அப்படிங்கிறது நேஷனல் குறிக்கும். அது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இந்தியாவில் வேளாண் துறையும் ஊரக பகுதி கிராமப்புறங்களையும் மேம்படுத்துவதற்கான ஒரு தேசிய வங்கியின் பெயர் தான் இந்த நபார்டு வங்கி. ஓகேவா? இந்த வங்கி உருவாக்கப்பட்டது பாருங்க ஜூலை 12, 1982ஆம் ஆண்டு அன்று உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா மும்பையில் அமைந்துள்ளது. இந்த நபார்டு வங்கியை உருவாக்குவதற்கு பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் பி சிவராமன். சரியா, இதுவும் நிறைய தேர்தல கெடுக்கிறாங்கம்மா. நபார்டு வங்கி உருவாக்குவதற்கு காரணமான கமிட்டி யாரு? தலைவர் சிவராமன். மறக்காதீங்க, இந்த கமிட்டி உருவாக்கப்பட்ட வருஷம் 1979. முக்கியமான திட்டம் பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்காமா? எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது பார்த்திருப்போம். ட்ரைசா, சரியா, ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். கிராமங்கள்ல இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பை வழங்கும் அந்த பயிற்சி திட்டத்துக்கு தானே பேரு ட்ரைசம் சொல்லுவாங்க. இந்த ட்ரைசம் திட்டமும் இந்த சிவராமன் கமிட்டியும் உருவாக்கப்பட்டது ஒரே வருஷம் 1979. ஏன் இது வந்துட்டு 2 பாயிண்டா 3 பாயிண்டா வேற ஏதோ ஒரு விஷயத்த சேர்த்து சொல்றேன் அப்படின்னா, ஒண்ணு மறந்தா இன்னொன்னு அதை ஞாபகப்படுத்தும். அதுக்காக தான் சொல்றேன். எப்பவுமே வாட் இஸ் வாட் மட்டும் படிக்க கூடாது, லிங்க் பண்ணி படிங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கம்மா, இது தமிழ்ல கரெக்டான பேர் பாருங்க, தேசிய வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு வங்கி. அதான் ஷார்ட் ஆனதுமா நபார்டு, நேஷனல் பேங்க் ஃபார் ரூரல். சரியா, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. சரியா, இங்க பாருங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்படிதான் இப்ப ட்விஸ்ட் வச்சு கேக்குறாங்க. அடுத்த பேராகிராஃப் பாருங்க. இது நபார்டு வங்கியானது அகில இந்திய மேம்பாட்டு நிதி நிறுவனம் DFI மற்றும் இந்தியாவில் உள்ள பிராந்திய கிராமப்புற வங்கிகள், மாநில கூட்டுறவு வங்கிகள் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் ஒட்டுமொத்த மேற்பார்வைக்கான ஒரு உச்ச மேற்பார்வை அமைப்பாகும். சரி, அப்ப கோஆபரேட்டிவ் சொசைட்டி சம்பந்தப்பட்டது, கிராமப்புறங்கள்ல இருக்கிற வங்கிகள், இது எல்லாத்துக்குமே தலைமை வங்கியா இருக்கிற ஒரு வங்கி தான் இந்த வங்கி, இந்த நபார்டு வங்கி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. நபார்டு வங்கில இருந்து கேள்வி இல்லாத எக்ஸாமே இருக்காது மேக்ஸிமம். சரியா, ஓகே. நபார்டு சட்டம் கொண்டு வந்தது 1981, மறக்க கூடாது. சரியா, நபார்டு சட்டம் 1981. அந்த சட்டத்தின்படி நபார்டு அமைப்பு உருவாக்கப்பட்டது 1982ஆம் ஆண்டு, அதுக்கு அடுத்த வருஷத்துல. சரியா, சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க. தொடர்ந்து நபார்டு தான் பார்க்க போறோம். பாருங்க, ரிசர்வ் வங்கியின், சரியா, இந்திய ரிசர்வ் வங்கியின் விவசாய கடன் செயல்பாடுகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் விவசாய கடன் செயல்பாடுகளையும் அப்போதைய வேளாண் மறு நிதியளிப்பு மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் ARDC சொல்லுவாங்க. ஓகேவா, மறு நிதியளிப்பு செயல்பாடுகளையும் மாற்றுவதன் மூலம்
ஜூலை 12, 1982 அன்று நபார்டு வங்கி முறைப்படி உருவாக்கப்பட்டது. சரியா? எதெல்லாம் தூக்கிட்டு இருக்கிறாங்க பாத்துக்கோங்க, எந்த வருஷம் என்ன டேட்டுங்கிறதையும் பாத்துக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்து இது உருவாக்கப்பட்டது ஜூலை 12, 1982. அதன் பிறகு அந்த டைம்ல பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பாத்தீங்கன்னா நவம்பர் 5, இந்த பாயிண்ட் பாத்துக்கோங்க, உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதா இருந்தா ட்விஸ்ட் வச்சு கேள்வி இருந்தா இப்படிதான் கேட்பாங்க. நவம்பர் 5 என்ன தினம்? நவம்பர் 5 என்ன தினம்? போன வீடியோவில் பார்த்திருந்தோம். நவம்பர் 5 சுனாமி விழிப்புணர்வு தினம். சரியா? சுனாமி அவேர்னஸ் டே, சுனாமி நினைவு தினம். என்னைக்குமா சுனாமி வந்தது? எப்போ? கிறிஸ்துமஸ் முடிஞ்ச அடுத்த நாளா, இல்ல கிறிஸ்துமஸ் அன்னைக்கா, இல்ல கிறிஸ்துமஸ் முதல் நாளா? கிறிஸ்துமஸ் முடிஞ்ச அடுத்த நாள், அதாவது டிசம்பர் 26, 2004 சுனாமி. டிசம்பர் 26 தான் சுனாமி நினைவு தினம். அதுக்கு முந்தின மந்த் தான் நம்ம சுனாமி வர்றதுக்கு ஒரு அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுனாமி விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நவம்பர் 5ஆம் தேதி. அந்த நவம்பர் 5, 1982 முதல் தான் இந்த நபார்டு வங்கியானது தேசத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, உருவாக்கப்பட்டது ஜூலை 12, 1982. தேசத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டது நவம்பர் 5, 1982. மறக்காதீங்க, ரெண்டு டேட்டும் வேற வேற. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. நபார்டு வங்கியானது மாநில கூட்டுறவு வங்கிகள், மாவட்ட கூட்டுறவு மத்திய வங்கிகள் மற்றும் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் ஆகியவற்றை மேற்பார்வையிடுகிறது. இதான் நம்ம சொன்னது ரொம்ப முக்கியமானது. சரியா? மற்றும் இந்த வங்கிகளின் சட்டப்பூர்வ ஆய்வுகளை நடத்துகிறது. மொத்தத்துல கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருக்கட்டும், கிராமப்புறங்கள்ல இருக்கிற பிற வங்கிகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் கண்காணிக்கிற ஒரு சட்டப்பூர்வ ஆய்வுகளை மேற்கொள்ற முக்கியமான வங்கி தான் இந்த நபார்டு வங்கி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நபார்டு வங்கியை உருவாக்குவதற்கு காரணமான கமிட்டி சிவராமன் கமிட்டி, மறந்துடாதீங்க. அடுத்து போலாமா? அடுத்து இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு செய்தி, சின்ன செய்தி மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப முக்கியமான செய்தி பாருங்க. 22 மொழிகளிலும் அவை அலுவல்கள். அதாவது இந்த தினத்துல மக்களவை சபாநாயகர், சரியா, யாருமா? ஓம் பிர்லா அவர்கள் ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க. நடந்து இப்போ முடிஞ்ச அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் அந்த பார்லிமெண்ட்ல இருக்கிற அந்த அவை அலுவலகம், சரி, அலுவலகம் தொடர்பான எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஒரு 19 மொழிகள்ல தான் வெளியிடப்பட்டு வந்தது. இனிமே நம்ம மொத்தம் அந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தத்துல 22, மிச்சம் இருக்கிற அந்த 3 மொழிகள்லயும் இனிமே வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. அதுதான் செய்தி. எதுங்கிறத பாருங்க. அந்த கூடுதலாக சேர்க்கப்பட்ட அந்த கடைசி 3 மொழிகள் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள 22 மொழிகளிலும் அவை அலுவல்கள் மொழிபெயர்க்கப்படும் என்று மக்களவை தலைவர் யாருமா? ஓம் பிர்லா அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஓம் பிர்லா அவர்கள் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா தொகுதியை சேர்ந்த ஒரு எம்பி. அவங்க தான் தொடர்ந்து 2வது முறையாக லோக்சபாவோட ஸ்பீக்கரா இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, கவனமா இருங்க. சரியா? அவங்க தான் ரீசனா சொல்லியிருக்காங்க 8வது அட்டவணையில 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குது. அந்த 22 மொழிகளுமே அவை அலுவல்கள் எல்லாமே ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி நாங்க போட போறோம் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க. சரியா? இப்ப 19 மொழிகள் தான் இதுவரைக்கும் வழங்கப்பட்டு வந்தது. கூடுதலாக சேர்க்கப்பட்டது எதுன்னு சொல்லி பாருங்க. காஷ்மீரி, அடுத்து கொங்கணி, அடுத்து சாந்தாளி. சரியா? அந்த 3 மொழிகள் தான் கூடுதலா சேர்த்து 22 மொழிகள்ல இனி மொழிபெயர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா கவனமா இருங்க. சரியா? அடுத்த முக்கியமான இன்னொரு செய்தி, என்ன ஒரு 2-3 நாள்ல, ஒரு வாரத்துல பெரிய செய்தியா வரும். இப்போதைக்கு ஜஸ்ட் லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர்கள். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் 14வது துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடண்டாக இருந்தவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள். சரியா? அவங்க பாத்தீங்கன்னா பதவிக்காலம் அடுத்த வருஷம் முடிய போது, 5 வருஷம் முடியணும். அதுக்கு முன்னாடியே சமீபத்தில் என்ன பண்ணிட்டாங்க? ராஜினாமா செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு பதிலா அடுத்த துணை குடியரசுத் தலைவர் யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி போயிட்டு இருக்கும்போது, பிஜேபி கூட்டணி இருக்காங்கல்ல, என்டிஏ, ஓகேவா, அவங்க சார்பில், தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் யாரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். சரியா? இவங்களை பத்தி நம்ம ஏற்கனவே போன வீடியோல நம்ம ஃபுல் டீடைலா பார்த்துட்டோம். பார்க்காதவங்க, சிபி ராதாகிருஷ்ணன் எங்க ஆளுநராக இருந்தாங்க கேட்கட்டும். என்ன ஒரு கேள்வி. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதுக்கு முன்னாடி எந்த மாநிலத்தின் ஆளுநராக பதவியில் இருந்தவர்? சரியா? அது ஏற்கனவே வீடியோல பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு பதில்களை சொல்லுங்க. அடுத்து இது பிஜேபி கட்சியோட அந்த என்டிஏ கூட்டணி சொல்லுவாங்க. இந்தியா கூட்டணி, இந்தியானா இந்த இந்தியா கிடையாது. சரியா? எந்த இந்தியா? இந்த ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கிற அந்த இந்தியா. ஓகேவா? இந்தியா கூட்டணியின் தலைவராக, சரி, வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளவர் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த சுதர்சன் ரெட்டி. சரியா? தெலுங்கானா மாநிலம், இங்க பாக்குறது நம்ம தமிழ்நாட்டு மாநிலம். ஓகேவா? மொத்தத்துல துணை குடியரசுத் தலைவர் யார் வரப்போறாங்க? ஒரு தென்னிந்திய மாநிலத்தில் இருக்க ஒரு நபர் தான் வரப்போறாங்க. எப்படி யார் வந்தாலும் சிறப்பு தான். சரியா? ஆனா கண்டிப்பா யாருக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குதுமா? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு. ஏன்னா பிஜேபி கட்சியோட கூட்டணிக்கு தான் அதிகப்படியான அந்த தேவையான எம்பிக்களோட ஆதரவு இருக்குது. மேக்சிமம் இவங்க தான் வருவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஓகேவா? ஓகே. இது 15வது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் ஆகும். அதே மறந்துடக்கூடாது. ஏன்னா 14வது துணை குடியரசுத் தலைவர் தான் யாருமா?
ஜெகதீப் தன்கர். இப்ப நடைபெற உள்ளது அல்லது அடுத்து வர்றவங்க 15வது துணை குடியரசுத் தலைவராக இருப்பாங்க, மறக்காதீங்க. ஓகேவா? அடுத்து இன்னொரு செய்தி, துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான அரசியலமைப்பு விதி 66. சரியா? எலெக்ஷன். ஓகேவா? இந்த வைஸ் பிரசிடென்ட்கான எலெக்ஷன் தேர்ந்தெடுக்க முறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எம்எல்ஏ. ஓகேவா? எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் தேர்ந்துதான் இந்த யாரை தேர்ந்தெடுப்பாங்கம்மா? சாரி, எம்எல்ஏக்கள் சாரி, எம்பிக்கள், வெரி சாரி. ஓகேவா? லோக்சபா எம்பியும் ராஜ்யசபா எம்பியும் சேர்ந்துதான் நம்ம வைஸ் பிரசிடென்ட் செலக்ட் பண்ணுவாங்க. அது தொடர்பான ஆர்டிகல் எதுன்னு பாத்துக்கோங்க, 66. ஏன்னா ஒரு மாசத்துல எக்ஸாம் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்கும்போது அது தொடர்பான சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கோங்க. இங்க அப்ப நம்ம என்ன சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கணும்? இந்தியன் பாலிட்டில இருக்கிற அந்த சப்ஜெக்ட். ஓகேவா? ஆர்டிகல் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அப்படியே நம்ம ஏற்கனவே வீடியோல நம்ம முன்னாடி பார்த்திருக்கிறோம். வைஸ் பிரசிடென்ட் தொடர்பான எல்லா ஆர்டிகளும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதை கொஞ்சம் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. சரியா? அடுத்து முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. 3 மசோதாக்கள் பாராளுமன்றத்தில் அறிமுகம். சரியா? ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு 3 பில் வந்துட்டு பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிருக்காங்க. அது எதெல்லாம் சொல்லி பாருங்க. 1, அரசியலமைப்பின் 130வது திருத்த மசோதா. 129 எதுக்குமா? ஒரு போனஸ் கேள்வி. 128, 129 இந்த 2 பில்லும் எதனுடன் தொடர்புடையது? முடிஞ்ச பதிலுக்கு சொல்ல பார்க்கலாம். 128வது மசோதா, 129வது மசோதா எதனுடன் தொடர்புடையது? சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. அரசியலமைப்பின் 130வது திருத்த மசோதா 2025. அடுத்து யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதா 2025. அப்படியே ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 திருத்த மசோதா. இந்த 3 மசோதாக்களையும் பார்லிமெண்ட்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. என்னன்னு சொல்லி பாருங்க. சரி, இதை பத்தி மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதல் செய்தி. ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 பிரிவு 54 திருத்தம் மேற்கொள்வதற்காக இந்த மசோதா அந்த 3வது மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, கவனம் பாருங்க. ஜம்மு காஷ்மீர் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலமாக இருந்தது. சரியா? ஆகஸ்ட் 5, 2019 அன்று ஜம்மு காஷ்மீர், லடாக் இரண்டும் தனித்தனி யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்படுகிறது அறிவிச்சாங்க. அதன் பிறகு அக்டோபர் 31, 2019 முதல் ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் தனித்தனி யூனியன் பிரதேசங்களாக முறைப்படி செயல்பட்டு வருகிறது. சரியா? அதனால இங்கேயும் அந்த மறுசீரமைப்பு சட்டத்தை கொண்டு வர போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் 2019 சட்டம், மறக்க கூடாது. சரியா? அடுத்து பாருங்க. இந்த மசோதாவின்படி, சரி, அந்த புதுசா கொண்டு வர்ற அந்த மசோதால என்ன சிறப்பு இருக்குன்னு சொல்லி பாருங்க, முக்கியத்துவம். இந்த மசோதாவின்படி 5 ஆண்டுகளுக்கும் மேலான தண்டனை விதிக்கும் வகையிலான எந்த ஒரு குற்றச்சாட்டின் கீழும் முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ கைது செய்யப்பட்டு 30 நாட்களுக்கு சிறையில் இருந்தால் அடுத்த 31வது நாளில் அவர்களை உரிய பரிந்துரையின்படி ஆளுநர் பதவி நீக்கம் செய்யலாம். பதவி நீக்கத்திற்காக பரிந்துரை செய்யப்படாத பட்சத்தில் சம்பந்தப்பட்டவர்களின் பதவி தானாகவே பறிபோகும். என்ன சொல்லிருக்காங்க? இந்த மசோதா உள்ள கொண்டு வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்ற பிறகு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவர் முதலமைச்சரோ இல்ல ஏதோ ஒரு அமைச்சரோ எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி, அவங்க ஏதோ ஒரு குற்றச்சாட்டுல 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டு 30 நாட்கள் அவங்க ஜெயிலுக்குள்ள இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா 31வது நாள் என்ன பண்ணிடுவாங்க? அவங்களோட பதவி பறி போகும். யார் பறிப்பாங்க? ஆளுநர். சரியா? அந்த மாநிலத்தின் ஆளுநர் இருப்பவர் அவரோட பதவியில இருந்து தூக்கிடலாம். ஒருவேளை அப்படி பண்ணாத டைம்ல ஆட்டோமேட்டிக்கா, சரியா, தானாகவே அவருடைய பதவி இந்த சட்டத்தின்படி பறி போகும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு செய்தி, அவங்க ஒருவேளை ஜாமீன் வாங்கிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த போஸ்டையும் நாங்க கொடுத்துறோம் சொல்லியிருக்காங்க. என்ன விளையாட்டுன்னு தெரியல, போக போக பார்க்கலாம். சரியா? ஓகே. அதே போல முதலமைச்சரோ அமைச்சர்களோ அவங்களுக்கு என்ன நம்ம சொல்லிருக்கோமோ அதே மாதிரி ஒரு மத்திய அமைச்சரோ பிரதமரோ கைது செய்யப்பட்டால் அவர்களை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யவும், அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படாவிட்டால் தானாகவே பதவி நீக்கம் ஆகும் வகையில் இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்படுகிறது. மொத்தத்துல யாருமே தப்பிக்க முடியாது. பிரதமரா இருக்கட்டும், மத்திய அமைச்சரா இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும், அந்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு அமைச்சரா இருக்கட்டும், யாருமே தப்பிக்க முடியாது சொல்லியிருக்கிறாங்க. கவனமா இருங்க. சரியா? இந்த 3 மசோதாக்களும் பார்த்துக்கோங்க. இது தொடர்பான சட்டங்களை நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஒரு சில முக்கியமான திட்டங்கள் இன்றைய செய்தியில கிடைச்சிருக்கு பாருங்க. ரொம்ப அற்புதமான திட்டம், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டது, கேட்க வாய்ப்புள்ள அதிக வாய்ப்புள்ள இருக்கிற திட்டம் பாருங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஆவாஸ் அஞ்சிங் அப்படி சொல்லுவாங்க, அது மாதிரி ஆவாஸ் அஞ்சனா, ஓகேவா? ஆவாஸ் யோஜனா. இதுக்கு முன்னாடி பார்த்தா ராஜேஷ் ஆவாஸ் யோஜனா, இந்திரா ஆவாஸ் யோஜனா நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப தற்போது நடைமுறை இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், பிரதமரின் ஆவாஸ் யோஜனா, பிரதமரின் வீட்டு வசதி திட்டம். சரியா? இந்த திட்டம் தொடங்கப்பட்டது எப்பன்னு சொல்லி பாருங்க. ஜூன் 25, 2015 அன்று தொடங்கப்பட்டது.
இந்திய அரசாங்கத்தின் ஒரு வீட்டு வசதி திட்டமாகும். சரியா? இந்த திட்டம் 25ல தொடங்கும் போது இதோட இலக்காக என்ன இருந்தது என்பதுனா 2022ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் என்ன கிடைக்கணும்? அனைவருக்கும் வீடு கிடைக்க வேண்டும். வீடு இல்லாம இருக்கவே கூடாது, குடிசை பகுதியில இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த திட்டத்தை தொடங்கினாங்க. இலக்கு ஆண்டு 2022ஆக இருந்தது. தற்போது வரைக்கும் அந்த இலக்கு அடைய முடியல. அடுத்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இது ஏன் இன்றைய தினத்துல செய்திகளை இடம்பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அமைச்சர் ஒருத்தங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நிறைய நிதியை தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா சில லட்ச வீடுகளை ஓகேவா இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் கட்டியிருக்கலாம். ஆனா தமிழ்நாடு அரசு அதை சரியா செயல்படுத்தவில்லை, வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த திட்டத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பாத்துக்கலாம். சரியா? அதான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது 2015 ஜூன் 25. இது நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ஏழைகளுக்கு மலிவு விலையில் வீடுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் PMAYU ஃபார் அர்பன், நகர்ப்புறம். சரிங்களா? அப்ப நகர்ப்புறத்தில் இருக்க யாருக்குமே வீடு இல்லாம இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு 2015ல இந்த திட்டம் முதல் முறையாக தொடங்கப்பட்டது நகர்ப்புறத்திற்காக. அதுக்கு அடுத்த வருஷம் 2016ஆம் ஆண்டு பாருங்க, PMAYR, R ஃபார் ரூரல், கிராமப்புறம் சொல்லுவாங்கல்ல, ஊரக பகுதி. இந்த ஊரக பகுதியில் இருக்க எல்லாத்துக்கும் வீடு கிடைக்க வேண்டும். அப்ப ஃபர்ஸ்ட் நகர்ப்புறம் 2015, அதுக்கு அடுத்துதான் கிராமப்புறம் 2016. ஏன்னா டக்குன்னு நம்ம என்ன நினைப்போம், கவர்மெண்டோட திட்டங்கள் எல்லாமே எப்பவுமே கிராமங்கள், அதனால 15ல தான் கிராமம் நினைச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் சிட்டி தான் டார்கெட், அதுக்கு அடுத்துதான் இங்க வில்லேஜ்ல, அதாவது ரூரல் ஏரியாவில். ஓகேவா? ஸ்கீமோட பேரை மறந்துடாதீங்க, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, தொடங்கப்பட்டது ஜூன் 25, 2015. மறக்காதீங்க. சரியா? அடுத்து என்ன ஒரு முக்கியமான திட்டம், இது ஏற்கனவே பழைய வீடியோக்கள் நம்ம பார்த்திருப்போம். இப்ப அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் பெயர் ரொம்ப முக்கியமான திட்டம், முதலமைச்சரின் அல்லது முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். சரியா? பாருங்க, அறிவிப்பு. இந்த முதலமைச்சரின் காக்கும் கரங்கள் திட்டம் அறிவிக்கப்பட்டது 2024ஆம் ஆண்டிற்கான சுதந்திர தின உரை, அதாவது ஆகஸ்ட் 15, 2024 சுதந்திர தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய உரையின் போது அறிவித்த ஒரு முக்கியமான திட்டம் தான் முதலமைச்சரின் காக்கும் கரங்கள் திட்டம். இதே சுதந்திர தின உரையில முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த இன்னொரு முக்கியமான திட்டம் முதல்வரின் மருந்தகம் திட்டம். அந்த முதலமைச்சரின் மருந்தகம் திட்டம் தொடங்கப்பட்டது பிப்ரவரி 24, 2025. மறந்துடாதீங்க. சரியா? இங்க ஆகஸ்ட் 15, 2024 அறிவித்த முதலமைச்சரின் அந்த காக்கும் கரங்கள் திட்டமானது முறைப்படி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது ஆகஸ்ட் 19, 2025. சரியா? நோக்கம், இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் பாருங்க, முன்னாள் படை வீரர்களுக்கு தொழில் தொடங்க உதவும் திட்டம். சரியா? அதாவது ராணுவத்துல பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க, கை கால்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையை இழந்தவங்க, உயிரிழந்திருந்தா கூட அவங்களுடைய குடும்பம், அதாவது மனைவி அல்லது குழந்தைகள், இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்குவதற்கு ஒரு கடன் உதவி வழங்கும் திட்டத்துக்கு தானே பேரு முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். சரியா? இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் அதிகபட்ச அந்த கடன் தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 1 கோடி ஆகும். இந்த 1 கோடி ரூபாய் கடன் உதவியில 30% மூலதன மானியம், சரியா, கேபிட்டல் சப்சிடியா கொடுத்துருவாங்க. அதாவது 1 கோடி அப்படின்னா 30 லட்சம் அரசாங்கமே உங்களுக்கு மூலதன மானியமா கொடுத்துருவாங்க. சரியா? அடுத்து இதுல இன்ட்ரெஸ்ட் சப்சிடி, வட்டி மானியம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3%. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஓகே, இந்த திட்டத்தின் பயனாளர்கள் யாருன்னு பாருங்க, பெனிஃபிஷியர்ஸ் யாருன்னு சொல்லி பாருங்க, முன்னாள் படை வீரர்கள், ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்கள், முன்னாள் படை வீரர்களின் மறுமணம் ஆகாத கைம்பெண்கள். சரியா? அதாவது ஒருவேளை ராணுவத்துல பணியாற்றி உயிரிழந்துட்டாங்கன்னா அவங்களுடைய மனைவி, ஓகேவா, அதான் கைம்பெண், அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்க கூடாது, மறுமணம் செஞ்சிருக்க கூடாது. அதுக்கப்புறம் இந்த படை பணியின் போது இறந்த படை வீரர்களின் இந்த கைம்பெண்கள், மொத்தத்துல தகுதியுள்ள முன்னாள் படை வீரர்களின் மகன்கள், மனமாகாத கணவனை இழந்த மகள், சரி, அந்த ராணுவ வீரரோட மகள் இருந்திருக்கணும், அந்த மகளுக்கும் ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவங்களும் இந்த திட்டத்துல சேர முடியும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? மகன்களும் சேர்ந்துக்கலாம். அடுத்து இந்த திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்களுக்கு குறைந்தபட்ச வயது வரம்பு இல்லை, முன்னாள் படை வீரர்களுக்கு கிடையாது. சரியா? இவங்களுக்கு எல்லாம் இருக்கு, கவனமா இருக்கு. அப்ப திட்டத்தோட பேர் என்னமா, முதலமைச்சர் காக்கும் கரங்கள் திட்டம். அறிவிக்கப்பட்டது சுதந்திர தின வரை 2024 ஆகஸ்ட் 15. சரியா? முறைப்படி திட்டம் தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் 19, 2025. திட்டத்தின் மூலமாக 1 கோடி ரூபாய் கடன் கொடுப்பாங்க. வட்டி மானியம் 3%, மூலதன மானியம் 30%. மறக்க கூடாது. சரியா? அடுத்து முக்கியமான மத்திய அரசு தொடர்பான திட்டம் பாருங்க, கடல்சார் தொலைநோக்கு திட்டம் 2030. சரியா? விஷன் சொல்லி நிறைய திட்டங்கள் வந்திருக்குது. அந்த வகையில கடல் சார்ந்த தொலைநோக்கு திட்டம் 2030 பாருங்க. இந்த கடல்சார் தொலைநோக்கு 30 திட்டத்தின்படி இந்தியாவை கப்பல் கட்டும் துறையில், சரி, அந்த ஷிப்யார்டு சொல்லுவாங்க, கப்பல் கட்டும் துறையில் உலகத்திலே பார்த்தீங்கன்னா முதல் 10 இடங்களுக்குள்ளும் 2047ஆம் ஆண்டிற்குள் முதல் 5 இடங்களுக்குள்ளும்
இடம்பெற செய்வதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. சரிங்களா? என்ன சொல்லிக்கிறாங்க, 2047 ஆண்டுக்குள்ள அதிக அளவு அந்த கப்பல் கட்டும் துறைகள் இருக்கிற உலகத்துல இருக்க நாடுகளே இந்தியா எத்தனை நாடாக இருக்க வேண்டும், 5வது நாடாக முன்னேற வேண்டும். இதுதான் டார்கெட். அந்த திட்டத்தோட நோக்கம் தான் கடல்சார் தொலைநோக்கு 2030 திட்டம். மறந்துடாதீங்க. சரிங்களா? இதற்காக துறைமுகங்கள், போர்ட்ஸ், அடுத்து கப்பல் போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு நீர்வழி தடத்தில் ரூபாய் 3.5 லட்சம் கோடி முதலீடு செய்யப்பட உள்ளது. இந்த லட்சக்கணக்கில் கோடி வந்துச்சுனாலே பாத்துக்கோங்க. கடந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், யாரும் இன்னைக்கு வரைக்கும் நான் பதில் சொல்லல. ரூபாய் எவ்வளவுமா, ரூபாய் 20 லட்சம் கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு அரசு கோவிட்-19 டைம்ல ஒரு குழு கூட கொடுத்துட்டேன். கோவிட்-19 டைம்ல ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க. அந்த திட்டத்தின் பெயர் என்ன? சரியா? அதே மாதிரி கடந்த வீடியோல 1 லட்சம் கோடி மதிப்பீட்டில் மத்திய அரசு தொடங்கிய திட்டத்தின் பெயர் என்ன? இது கடந்த வீடியோல கேட்டது. ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஆன்சர் சொல்றது வேற. முந்தைய வீடியோல இருந்து அதை ஞாபகம் வச்சு பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும், லைஃப்லயே மறக்காது. சரியா? முடிஞ்சா இதை பதில்களை சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு செய்தி அடிக்கடி செய்தியில வந்துட்டே இருக்குது பாருங்க. ஃபாஸ்டாக் முறை. ஃபாஸ்டாக் அப்படின்னா இப்படி எழுதணும். சரியா? ஃபாஸ்டாக், டாக், ஃபாஸ்டாக். ஓகேவா? ஃபாஸ்டாக் என்பது ஒரு மின்னணு டோல் கட்டண முறை ஆகும். சரியா? இந்த டோல் கேட்ல போகும்போது இந்த ஃபாஸ்டாக் வசதியை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறோமா? முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காசு 50 ரூபாய், 75 ரூபாய், 100 ரூபாய், 125 சொல்லி பணமா கொடுத்து அந்த டோல் கேட்டை தாண்டி போற மாதிரி இருக்கும். எல்லாரும் அன்டைம்லயோ அல்லது வெயில் நேரத்திலயோ வரிசையில கியூ கட்டி நின்றுட்டு இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கும். அந்த காசை கொடுத்து சில்லறை வாங்கி சேஞ்ச் வாங்கிட்டு அது தரல, கூட குறைன்னு சொல்லி பிரச்சனை வந்துட்டு இருக்கும். இந்த சில்லறை பிரச்சனையும் கூடுதல் குறைகள் அந்த பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு மத்திய அரசால் ஃபாஸ்டாக் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன்படி என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகள் மூலமாக நம்ம ரீசார்ஜ் பண்ணி ஒரு இந்த ஏடிஎம் கார்டு மாதிரி ஒண்ணு இந்த காரோட ஃப்ரண்ட்ல அந்த கண்ணாடியில ஒட்டியிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா RFID, சரியா, என்ன முறை, RFID முறையில ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணி உங்க அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை ஆட்டை போட்டுப்பாங்க. சரியா? காசை எடுத்துப்பாங்க. அந்த முறைக்கு தான் என்ன பேரு, ஃபாஸ்டாக் முறைன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இந்த ஃபாஸ்டாக் முறை என்பது சுங்க சாவடிகளை கடக்கும் போது தானாகவே கட்டணம் செலுத்துவதற்கு RFID தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. ஃபாஸ்டாக் என்பது ஒரு RFID, பாருங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. எந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில ஃபாஸ்டாக்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை உங்க அக்கௌண்ட்ல எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RFID. அதோட விரிவாக்கம் பார்த்துக்கோங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டாக் அப்படி சொல்லுவாங்க. சரியா? இது வாகனத்தின் முன்பக்க கண்ணாடியில் ஒட்டப்படுகிறது. சுங்க சாவடியில் உள்ள அந்த ஸ்கேனர்கள் இந்த டேக்கை ஸ்கேன் செய்து உங்கள் கணக்கிலிருந்து கட்டணத்தை கழிக்கின்றன. 500 ரூபாய் 1000 ரூபாய் கட்டிருந்தீங்க அப்படின்னா 50 75 கம்மியாயிட்டே இருக்கும். 0 வந்து முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இது இந்தியாவில் இந்த ஃபாஸ்டாக் முறை முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வருஷம் பார்த்தது. சரியா? இன்ட்ரோடியூஸ் பண்ணது 2016ல, 2016ஆம் ஆண்டு. சரியா? மறக்காதீங்க. 2016ஆம் ஆண்டுல அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு பிப்ரவரி 16, சரியா, பிப்ரவரி 16 வருஷம் 2016 ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினது. பிப்ரவரி 16ஆம் தேதி 2021 நள்ளிரவு முதல் இந்த ஃபாஸ்டாக் கட்டண வசூல் முறை கட்டாயமாக செலுத்தணும், கட்டாயமா பின்பற்ற வேண்டும் சொல்லிட்டாங்க. சரியா? இந்த கட்டாயம்ங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நீங்க ஃபாஸ்டாக் மூலமா காசு இல்லைன்னா நீங்க வெளியில திரும்பி கிளம்பி போங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சரியா? இப்போ இந்த ஃபாஸ்டாக் மூலமா நீங்க 100 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல இருந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா ஃபாஸ்டாக் இல்லாதவங்க அவருடைய இரட்டிப்பு தொகையாக, அதாவது ரூபாய் 200 ரூபாய் பணமா கேஷா கொடுக்கணும். சரியா? உங்க ரீசார்ஜ் பண்ணி அக்கௌண்ட்ல இருந்து காசு அப்படிங்கிறதா 100 ருபீஸ்னா பணமா கொடுக்கறதா அதுக்கு 2 மடங்காக நீங்க பணமா கொடுக்க வேண்டியது இருக்கும். சரியா? இந்த முறை நடைமுறைக்கு வந்தது எப்போ? பிப்ரவரி 16, 2021. மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இதான் அந்த பழைய நம்ம ஓல்டு வீடியோல பார்க்கும்போது இந்த டேட்டை லிங்க் பண்ணி வச்சு ஒன்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்குமா? பிப்ரவரி மாசம் வந்துச்சுனாலே பிப்ரவரி, ஓகேவா, பிப்ரவரி அதுல முக்கியமான ஒரு 3 டேட் சொல்லியிருப்பேன் லிங்க் பண்ணி. பிப்ரவரி 14, பிப்ரவரி 15, அடுத்து பிப்ரவரி 16. இந்த 3 டேட்டு வரிசையா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி? பிப்ரவரி 14, 2019, பிப்ரவரி 14, 2019, பிப்ரவரி 16, 2021. வருஷம் இது மட்டும் மாறும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா டேட் பாத்தீங்கன்னா வரிசையா வரும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிப்ரவரி 14, 2019 அப்படின்னா என்ன சம்பவம் ஞாபகம் வரணும் நமக்கு? புல்வாமா தாக்குதல். சரியா? புல்வாமா தாக்குதல் நடைபெற்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். CRPF படை வீரர்கள் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த ஒரு நாள் தான் எனக்குமா பிப்ரவரி 14, 2019. சரியா? பிப்ரவரி 15, 2019 அப்படின்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் முதல் முறையாக டெல்லி மற்றும் வாரணாசி இடையே இயக்கப்பட்ட நாள் பிப்ரவரி 15, 2019. இந்த பிப்ரவரி 16 அப்படிங்கிறது இங்க நம்ம இப்ப பார்த்தா ஃபாஸ்டாக் முறை கட்டாயப்படுத்தப்பட்டது. ஆனா இந்த ஃபாஸ்டாக் முறை எந்த ஆண்டு முதல் கட்டாயம்?
2021 முதல் கட்டாயம் மறந்துடக்கூடாது. இந்த 3 எப்படி லிங்க் பண்ணி சொல்லிருப்பேன் ஞாபகம் இருக்கா? பிப்ரவரி 14 என்ன தினம் நமக்கு எல்லாத்துக்கும் சொல்லி பாருங்க. பிப்ரவரி 14 அப்படின்னால ஞாபகம் தருமா? யாருக்கும் மறக்காது. எந்த டேட்டா இந்த தினம் எல்லாமே மறந்துடும். அப்பா அம்மாவோட பிறந்தநாள் கூட மறந்துடும். இந்த டேட் மறக்குமா? லவ்வர்ஸ் டே. சரியா? ஒரு எக்ஸாம்ல இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு எக்ஸாம்லோட உன்னால கிளியர் பண்ண முடியல, உனக்குலாம் லவ்வர்ஸ் டே ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க? பிப்ரவரி 14 குண்டு வச்சிடுறாங்க. எங்க? புல்வாமாவோட குண்டு வச்ச உடனே பிப்ரவரி 14 அன்று குண்டு வச்ச உடனே எல்லா லவ்வர்ஸும் தப்பிச்சு ஓடுறாங்க. எதுல ஓடுறாங்க தப்பிச்சு எல்லா லவ்வர்ஸும்? வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக டெல்லியில இருந்து வாரணாசிக்கு தப்பிச்சு ஓடுறாங்க. சரியா? டெல்லியில இருந்து வாரணாசிக்கு ஃபாஸ்டாக் மூலமா சரி வந்தே பாரத் மூலமா ட்ரெயினுக்கு தப்பிச்சு ஓடியாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம்ல, எதுல போறாங்க? கார்ல போறாங்க. சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கார்ல போறாங்க. கார்ல போனாலும் உங்களுக்கு சும்மா ஓட முடியாது. கண்டிப்பா நீங்க எதுக்கு எடுத்தணும்? எதை செலுத்தணுமா? ஃபாஸ்டாக் முறையில நீங்க அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்றாங்க. இதை நம்ம சொன்னதுமா பிப்ரவரி 14, 15, 16 4 டேட்டில் லிங்க் பண்ணிக்கோங்க. மறந்து கூட இதையும் 2019 சேர்த்தக்கூடாது. அதான் பயமா இருக்கு, கவனமா இருங்க. சரியா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு தேசிய செய்தி பாருங்க. சிந்து நதிநீர் ஒப்பந்தம். இது பல நாளா நியூஸ்ல வந்துட்டே இருக்கு. சரியா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பகல்காம் தாக்குதல் நடைபெற்றது. அதுக்கு பதிலடி தாக்குதல் கொடுக்குற மாதிரி இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற நடவடிக்கை மேற்கொண்டாங்க. அந்த டைம்ல இந்தியா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்யறோம் அப்படிங்கிற அறிவிச்சாங்க. இன்றைய தினம் முதற்கொண்டு செய்திகளை ஏதோ ஒரு வகையில நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. சரியா? அதனால வாய்ப்பு கிடைக்குமா நம்ம பாத்துக்கலாம். பாருங்க, சிந்து நீர் ஒப்பந்தம், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சிந்து நதி நீரை இந்தியாவும் பாகிஸ்தானும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு ஒப்பந்தமாகும் இந்த ஒப்பந்தம். சரியா? யாரும் இந்தியாவும் பாகிஸ்தானும். இந்த ஒப்பந்தம் எப்ப சைன் போட்டாங்க, கையெழுத்தானது செப்டம்பர் 19 1960. சரி, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி கையெழுத்தானது 1960 செப்டம்பர் 19. இல்ல யாரெல்லாம் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா, அப்போது இந்தியன் பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தானின் அதிபராக இருந்தவர் முகமது அயூப் கான். சரியா? அப்ப யாரெல்லாம்? நேருவும் யாருமா? ஏகேவும் சைன் போட்டிருக்காங்க. ஏகே யாரு? அஜித் குமார். அப்படிதானே? ஏகே அப்படின்னா அயூப் கான். நேரும் அயூப் கான் தான் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டாங்க. மறந்துடாதீங்க. இந்த ஒப்பந்தத்துல 3வது சாட்சி, சரியா, 3வது சாட்சியா வசமா மாட்டினது யாரு? உலக வங்கி. மறந்துடாதீங்க. உலக வங்கியோட தலைமையிடம் எங்க இருக்குது? போனஸ் கேள்வி. உலக வங்கியின் தலைமையிடம் வாஷிங்டன்ல இருக்குது. போனஸ் கேள்வி யாரெல்லாம் பதில் சொல்லலாம்னு பார்க்கலாம். உலக வங்கியின் தற்போதைய பிரசிடென்ட் யாரு? உலக வங்கியோட தற்போதைய மேனேஜிங் டைரக்டர் யாரு? உலக வங்கியோட தற்போதைய சீஃப் எக்கனாமிஸ்ட், தலைமை பொருளாதார வல்லுநர் யாரு? 3 பேருமே இந்தியாவுடன் தொடர்புடைய நபர்கள். அதனால இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தேடி பார்த்து எனக்கு ஆன்சர் சொல்ல பார்க்கலாம். இதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா சூப்பரா நீங்க வீடியோவை கரெக்டா ஃபாலோ பண்றீங்கன்னு நான் நம்புவேன். ஓகேவா? பார்க்கலாம். அப்ப 3வது சாட்சியா கையெழுத்து போட்டு மாட்டினது உலக வங்கி. இந்த ஒப்பந்தத்துல, சிந்து நதிநீர் ஒப்பந்தத்துல, இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1960. ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது நம்ம சைட்ல இருந்து நேரு, அங்க இருந்து ஏகே அப்படிங்கிறது அயூப் கான். மறந்துடாதீங்க. சரியா? ஓகே. இந்த ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பிறகு பாத்தீங்கன்னா மேற்கு பகுதி நோக்கி அந்த பாய்கிற அந்த சிந்து நதியோட கிளைகள், சரியா, எதெல்லாம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைட்ல இருக்குது சிந்து, ஜீலம் மற்றும் செனாப் ஆகிய 3ம் மேற்கு பகுதி ஆறுகள். யார் பயன்படுத்திக்கலாம் சொல்லியிருந்தாங்க? இந்த ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தான் பயன்படுத்திக்கலாம் அப்படி சொல்லி இந்த ஒப்பந்தத்துல சைன் போட்டிருந்தாங்க. அடுத்து கிழக்கு பகுதி நோக்கி பாயும் அந்த பிற நதிகள் பியாஸ், சட்லஜ், ரவி. சரியா? ஷார்ட்டா RBS ஞாபகம். சரி, ராவி, பியாஸ், சட்லஜ் ஆகிய 3 கிழக்கு பகுதி ஆறுகளும் யாருக்கு சொந்தம்? இந்தியா பயன்படுத்திக்கலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. இதுதான் இந்த ஒப்பந்தம். சரியா? இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதற்கு காரணமான அந்த சம்பவம் பகல்காம் தாக்குதல். இந்த பகல்காம் அட்டாக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நடைபெற்ற நாள் ஏப்ரல் 22 2025. அதன் பிறகு இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? அதனால செய்தியில ஏதாவது வகையில இடம்பெற்றே இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானமா கவனமா இருக்கும். கடைசியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்க, முதலமைச்சரின் காக்கும் கரங்கள் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அடுத்த எக்ஸாம்ல கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கும். கவனமா இருங்க. 2வது சூப்பர் 6 கேள்வி, துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான இந்திய அரசியலமைப்பு விதி எது? 3வது 2025ஆம் ஆண்டிற்கான SCO மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? முடிஞ்சா அது எத்தனையாவது மாநாடுங்கிறத பதிலா சொல்லுங்க. 4வது கேள்வி, SCO அமைப்பில் இந்தியா, இந்தியாவும் பாகிஸ்தான் சேர்த்துக்கோங்க, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எப்போது உறுப்பினர்களாக இணைந்தன? 5வது கேள்வி, நபார்டு வங்கி தொடர்பாக பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் யார்? அடுத்து 6வது கேள்வி, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் கிராமப்புறங்களில் எப்போது தொடங்கப்பட்டது? இது சூப்பர் 6 கேள்வி. நடுவுல நிறைய போனஸ் கேள்வி எல்லாம் கேட்டுக்கிறேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க, கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன், இதற்கான பலன்
ஃபியூச்சர்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அரசு பணியில நம்ம உட்கார்வது உறுதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.